அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு குரு பயிற்சி பலன்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இதுவரை 12ஆம் இடம் விரைய மோட்ச ஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் மே 1ஆம் தேதி, அதாவது சித்திரை 18 குரோதி வருடம் மேஷத்திலிருந்து ரிஷபராசிக்கு, அதாவது உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு குரு பகவான் பயிற்சி அடைகிறாருங்க. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க. இந்த கிரக அடைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரிஷபத்திற்கு பயிற்சி அடைகிறார். அதே போல இந்த மீனத்தில் ராகு பகவான், சனி பகவான் கும்பத்திலும், கேது பகவான் கண்ணிலும் சஞ்சாரம் செஞ்சிட்டார். இதுதான் ஆண்டுகோள்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வரக்கூடிய குரு பயிற்சி காலங்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்பு பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாங்க. நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ரிஷபராசி அன்பர்கள் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். இதுவரை இந்த குரு பகவான் 12ஆம் இடமான விரைய மோட்சஸ்தானத்திலிருந்து நமக்கு எல்லா விதமான சில விரயங்கள், நஷ்டங்கள் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருந்தாருங்க. இந்த வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் வருதுங்க. ரிஷபராசி அன்பர்கள் பொதுவாகவே இந்த சுக்கிர பகவான் அதிபதியாக கொண்டவர், நவகிரகங்களில் காதல் நாயகன் என்று அழைக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான். ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னாவே எல்லா விதத்துலையுமே கஷ்டங்கள் அப்படிங்கிறது அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள். என்னன்னா, எல்லா விதத்தையுமே தனக்கு தேவை அப்படிங்கிறது ஒரு பிடிவாத குணத்தோடையே அதை அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற சில சூழ்நிலைகளில் தனக்கு வேண்டிய விஷயங்கள் தானே ஏற்பாடு செஞ்சு அதை கரெக்டான விதத்தில் நடத்தி கொண்டு போகக்கூடிய நபர்கள். எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்திகள் அப்படிங்கிறது. அதே போல் வாழ்க்கையிலே நிறைய இழப்புகள் ஏராளம். தேவையில்லாத விஷயங்களுக்கு, தேவையில்லாத நபர்கள்கிட்ட கெட்ட பேர் அப்படிங்கிறது வாங்கியாச்சுங்க. செய்யக்கூடிய தொழிலையும் தேவையில்லாத நஷ்டங்கள், அதே போல் தொழிலிலே சில ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது வந்துச்சு. யாரை நம்புறதுன்னு தெரியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாயிருச்சுங்க. இவங்கெல்லாம் நமக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி எந்த ஒரு உதவியும் நம்ம யாருக்கும் பண்ணலை. ஆனால் அவர்கள் மூலமாக நமக்கு திரும்ப எந்த நல்லது நடக்கலை அப்படின்னாலும் பரவாயில்ல, கெடுதல் நடக்கலைன்னா நல்லது அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிர்மறையான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது. எதை தொட்டாலும் நஷ்டமாகுதுங்க. எந்த முதலீடு பண்ணாலுமே அது திரும்ப வரமாட்டேங்குது. வாங்கின இடத்துல என்னால் பணத்தை திரும்ப கட்டவே முடியல, கொடுத்த இடத்துலையும் என்னால் பணம் வாங்க முடியல. இவ்வளோ விஷயங்கள் எனக்கு சூழ்நிலைகள் எதிர்மறையாகவே நடந்துட்டுருக்கு. பணம் அப்படிங்கிற ஒரு தேவைகள் இருந்தாலும் அந்த பணத்துக்கு படக்கூடிய கஷ்டங்கள், தேவையில்லாத வட்டி கட்டக்கூடிய அளவுக்கு கஷ்டங்கள், எந்த இடத்துல இருந்து எந்த ஒரு உதவியும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு ஏக்கமான ஒரு காலகட்டங்களாகவே இருந்துட்டு இருந்ததுங்க. இந்த வரக்கூடிய குரு பயிற்சி கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நல்ல அற்புதங்கள் கொடுக்குமா, நமக்கு இனிமேலாவது நம்மளுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நடக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த குரு பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்குங்க. அதே போல் இந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்காரு. அதே போல் குரு இருக்கக்கூடிய இடத்தை விட அது பார்க்கக்கூடிய பார்வைக்கு தான் பவர் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5, 7 மற்றும் 9ஆம் இடம் ஆகிய 3 இடங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை இருக்குங்க. இந்த 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், அதே போல் இந்த மனைவி, தொழில், கூட்டாளிகள், இந்த கலசரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடம், அதே போல் இந்த பாக்கியஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய 9ஆம் இடம். இந்த 3 இடங்களில் குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இந்த 3 இடங்களில் விழும்பொழுதுங்க, இதுவரைக்கும் நீங்கள் தொழில் ரீதியாக இருந்து வந்த தடைகள், அதாவது தொழிலில் நடத்துறதுக்கு முடியலைங்க, தொழிலை நானும் என்னென்னமோ முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்துட்டேன், அந்த தொழிலை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ண முடியாத சூழ்நிலைகள் இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல தருணமாக இருக்க போதுங்க. அதே போல் தொழிலில் இந்த வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள், இதுவரைக்கும் உங்களை ஏளனமாக பேசின நபர்கள், நீங்களாம் இந்த பிஸ்னஸ் மறுபடியும் நீங்கள் எப்படி நடத்திடுவீங்கன்னு பார்க்குறோம், நீங்கள் எப்படி நடத்துகிறீங்க, இவங்களாம் எங்கே போய் செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களை இதுவரைக்கும் கேவலமாக பேசினவங்க மத்தியில் அந்த விட்டு போன தொழிலை எடுத்து நடத்தக்கூடிய அளவுக்கு சில யோக காலமாக இருக்க போகுது. அந்த தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சியும் நல்ல முன்னேற்றம் அடைவதற்கான சூழ்நிலைகள் இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகுதுங்க. அதே போல் இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் சொந்தமாக ஒரு தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுத்துவாருங்க. ரொம்ப நாளாக ஓகேங்க, ஒரு பிஸ்னஸ் நானே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், அதுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது எனக்கு அமையலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த வரக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சி காலம் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அளிக்க போதுங்க.
வாங்கின கடனை அடைக்கிறதுக்கான சில சூழ்நிலைகள், தொழிலை விட்டு போன தொழிலை மீண்டும் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது. அதே போல் இந்த தொழில் ரீதியாக இருந்த அந்த தடைகளுக்கு ஒரு சில பேர்னால ஒரு நல்ல உதவிகள் அப்படிங்கிறது தேவையான இடத்துலேருந்து கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்குங்க. அந்த பிஸ்னஸை ரீஸ்டார்ட் பண்ணுவீங்க. அந்த பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உங்களுக்கு அமைப்போகுது. ஏன்னா ஜென்மஸ்தானத்தில் இந்த குரு பகவான் இருக்கும்போதுங்க, அந்த குரு ஆல்ரெடி அந்த இடத்துல பகை கிரகமாக தானே இருக்குது. இந்த குரு பகவான் நமக்கு எப்படி ஒரு பலனை கொடுத்துருவார் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம், அதாவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதே போல் அந்த குரு பகவானுடைய பார்வைகள் பல இடங்களில் விழுதுங்க. அந்த பார்வையானது கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கொடுக்கும். இதுவரைக்கும் நீங்கள் இழந்த அதை நல்ல பேர் அப்படிங்கிறது ஒன்று இருந்திருக்கும். இதுவரை சமுதாயத்தில் உங்களுக்குன்னு ஒரு பேர், அந்தஸ்து, கௌரவம் இருந்திருக்கும். அதுக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருந்தது. தொட்டதெல்லாமே நஷ்டமாயிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்கள், அதாவது இதுவரைக்கும் இந்த 12ஆம் இடமான விரைய மோட்ச ஸ்தானத்தில் இருந்தார். இப்போ ஜென்மஸ்தானத்துக்கு வரும்பொழுது கண்டிப்பாக இது ஒரு நல்ல தருணமாக இருக்க போதுங்க. கவலைப்படாதீங்க. உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் நல்ல விதத்தில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, கரெக்டான இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டும் கிடைக்குங்க. யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் வரும். பண தேவைகள், பண தட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகுங்க. இந்த வேலை ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள், வேலையில் எனக்கு ஒரு மரியாதையே இல்லைங்க. நான் செய்கிற வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறேன், ஆனால் எந்த விதத்துலையும் என்னை யாருமே மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த மதிப்பு மரியாதை எப்போ தான் எனக்கு வரும்? அதே போல் நான் செஞ்சிட்ருக்கிற வேலையில் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா? அதே போல் வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகம் இருக்குமா? ஒரு 4 காசு சம்பாதிக்கணுங்க, வெளிநாட்டில் போய் கொஞ்ச நாளாக ஒர்க் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இருக்கக்கூடிய கடனை எல்லாத்தையுமே அடைச்சிருவேன், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு அமையாதா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்க. அதே போல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, புதுசாக ஒரு வேலை கிடைக்குமா? ஒரு இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிகிட்டே இருக்குங்க, ஆனால் எந்த ஒரு ரிசல்ட்டுமே கிடைக்கல, எல்லாமே ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது, எனக்கு மனசே சரியான சூழ்நிலையிலே இல்லைங்க, இதுக்கு மேலே நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணுமா, இருக்கிற வேலையவே தொடர்ந்து பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துட்டுருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலம் ஒரு நல்ல அந்தஸ்து, மரியாதையை உருவாக்கும். நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கிற இடத்துல சுய கௌரவம் அப்படிங்கிறது உங்களுக்கு உயருங்க. அதே போல் உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே உயரப்போகுது. அந்த இடத்துல நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கிற இடத்துல கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து உங்களுக்கு தேவையான இன்க்ரிமெண்ட்டும் கொடுப்பாங்க. அதே போல் நீங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல தருணம். வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகம் இருக்குங்களா? நான் ஃபாரின் போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், பட் எல்லாமே எனக்கு பிரேக் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த 9ஆம் இடமான இந்த குரு பகவானுடைய பார்வை 9ஆம் இடத்துல படும்பொழுதுங்க, இந்த பாக்கியஸ்தானம், வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில அனுகூலங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்ருக்கோம், ஒரு பாஸ்போர்ட், விசா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுங்க, ஆனால் அந்த இடத்துல ஒரு ஒர்க் பர்மிட் கிடைக்கல, இல்லை போகிறதுக்கு பணம் எனக்கு சரியான விதத்தில் அரேஞ்ச் பண்ண முடியல, என்னை நம்பி யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்க போகுது. வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகம், இந்த பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பாக இந்த ஃபாரின் போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாக்க போகுதுங்க. ஸோ வேலை ரீதியாக இருந்து வந்த தடைகள் அனைத்து விலகும். உங்களை இதுவரைக்கும் கேவலமாக பேசிகிட்டு இருந்தவங்களாம் உங்ககிட்ட மதிப்பும் மரியாதையுமோ பேசக்கூடிய அளவுக்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல அந்தஸ்தை கொடுக்க போதுங்க. சமுதாயத்தில் உங்களுக்குன்னு இதுவரைக்கும் இருந்து வந்த அந்த கெட்ட பேர் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரதுக்கான வாய்ப்புகள், உயர் பதவி அடைவதற்கான யோகமும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போதுங்க. அடுத்தபடியாக அந்த திருமணம் சார்ந்த யோகம் இருக்குங்களா? ரொம்ப நாளாக அந்த முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த திருமணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய தடையாகவே இருந்துகிட்ருக்குங்க. கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு, என்னோட வயசு கம்மியானவங்களுக்கு கூட திருமணம் ஆயிடுச்சு, ஆனால் குடும்ப பொறுப்புகள், ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. பார்க்குற பொண்ணுக்கெல்லாமே இந்த திருமணம் நடந்துகிட்ருக்கு, ஆனால் எனக்கு ஒரு நல்ல விஷயத்தை, நல்ல விசேஷம் பண்ணி வைக்க முடியல, ஒரு திருமணம் பண்ணி வைக்க முடியலன்னு சொல்லிட்டு வீட்டில் ரொம்ப எல்லாருமே ஃபீல் பண்ணக்கூடிய சூழ்நிலை. கூட பிறந்தவங்களும் சரி, தாய் தகப்பனாரும் சரிங்க, ரொம்ப ஒரு வருத்தத்திலேயே இருக்காங்க. ஸோ சுபகாரியங்கள் எனக்கு எப்போ தான் நடக்கும், இந்த குரு பகவானுடைய பயிற்சி காலம் போது எனக்கு நல்ல யோகத்தை கொடுக்குமான்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக இது ஒரு நல்ல தருணமாக இருக்க போது. ஏன்னா அந்த குருவுடைய பார்வை 7ஆம் இடமான இந்த கலசரஸ்தானத்தில் படும்பொழுது இந்த மனைவி, திருமணம், இந்த கூட்டாளிகள், தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது வேலை சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் பார்க்கக்கூடிய இடமானது இந்த 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கலசரஸ்தானம் சொல்லக்கூடிய ஒரு இடங்க. ஸோ இதுவரைக்கும் இருந்து வந்த திருமண தடைக்குண்டான தோஷங்கள் அப்படிங்கிறது இந்த குரு பார்வை படுறதுனால இந்த திருமண தோஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்க போகுதுங்க. திருமணத்திற்கான யோகம் வரப்போகுது. கூடிய விரைவில் உங்கள் குடும்பத்தில் ஒரு குதூகலமான விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்க போகுதுங்க. கண்டிப்பாக ரொம்ப நாளாக இதுவரைக்கும் தடையாக இருந்து வந்த சூழ்நிலைகள் அப்படிங்கிறது விலகி திருமண யோகம் உங்களுக்கு கை கூட போகுது.
அடுத்தது அந்த கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் எதுக்கு எடுத்தாலும் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுங்க. 2 பேருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தவங்க. எனக்கு அவங்க ஆதரவாக இருந்தாங்க, அவங்களுக்கு நான் ஆதரவாக இருந்தேன். பட் இது ஒரு கொஞ்சம் காலமாகவே பார்த்தீங்க அப்படின்னா 2 பேத்துக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வந்துகிட்டே இருக்குது, சண்டை வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த 7ஆம் இடம், இந்த கலசரம் மனைவி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது நட்பு, காதல் அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையுமே உங்களுக்குள்ள சில ஊழல்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி நல்ல ஒரு அந்யோன்யமாக இருக்க போது ஒருத்தருக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டு 2 பேருமே ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தர் கணவருக்கு மனைவியும், மனைவிக்கு வந்து கணவரும் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சூழ்நிலையை உங்களுக்கே நல்லபடியாக தெரிஞ்சு, ஸோ இதுதான் காரணம், இந்த விஷயத்துக்காக தான் நம்ம இதனால் வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருந்தோம், ஸோ இந்த விஷயத்தை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்த்து நல்ல ஒரு அந்யோன்யத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த குரு பயிற்சி காலம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. அடுத்தபடியாக இந்த புத்திர பாக்கியம், கல்யாணமே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க, ஆனால் அந்த குழந்தை பாக்கியமே இல்லை, நாங்களும் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, நாங்களும் போகாத கோயில் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல தருணமாக இருக்க போதுங்க. ஏன்னா இந்த 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த 5ஆம் இடம், ஸோ குருவுடைய பார்வைப்படும் பொழுது இந்த புத்திரன் சம்பந்தப்பட்டு இருந்து வந்த தோஷங்களும் தடைகள் அப்படிங்கிறத விலகுங்க. கூடிய விரைவில் உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல குதூகலமான விஷயங்கள், அதாவது புத்திரன் சம்பந்தப்பட்ட யோகங்கள் வரப்போகுதுங்க. இந்த குரு பயிற்சி காலத்திலேயே கண்டிப்பாக ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் உருவாக போகுதுங்க. இது வரைக்கும் அபார்ஷன் ஆகிட்டே இருந்ததுங்க, கரு நிற்கவே இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு பார்வை படுறதுனால கண்டிப்பாக ஒரு யோக காலமாக இருக்க போகுதுங்க. புத்திரன் சம்பந்தப்பட்ட தடைகள், குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான ஒரு யோக காலமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்க போதுங்க. அடுத்தது இந்த வீடு வாங்கக்கூடிய யோகம், பூர்வீக சொத்துக்கள் வந்து தேவையில்லாத சில வில்லங்கங்கள் இருக்குங்க. அதே போல் அந்த சொத்துக்கள் எங்கள் கைக்கு வருமானு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போதுங்க. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வீடு கட்டக்கூடிய யோகம் இந்த வருஷத்துலேயே வந்து கிரகப்பிரவேசம் செய்வதற்கான ஒரு தருணமாகவும், அதே போல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு குடிபெயர்றதுக்கான, அதாவது வீடு மாறுறதுக்கான யோகம், புது வீடு கட்டி அந்த வீட்டில் வந்து குடியேறதற்கான சில யோக காலமாக இந்த குரு பயிற்சி காலம், ஏன்னா இந்த 5ஆம் பார்வை படுறதுனால நல்ல ஒரு யோக காலமாக இருக்க போகுது. வீடு கட்டாதவங்க கண்டிப்பாக கட்டி முடிப்பீங்க. நின்று போன வீட்டு வேலையை தொடங்குவதற்கும், ஒரு வாடகை வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு வந்துட்டு அதாவது மாறுறதுக்கான சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறதும், கட்டின வீட்டை வந்து கிரகப்பிரவேசம் செய்வதற்கான யோக காலமாக இந்த குரு பயிற்சி காலம் இருக்க போகுது. ஏன்னா இந்த 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த குருவுடைய பார்வை படுறதுனால இது ஒரு நல்ல யோக காலமாக இருக்க போகுதுங்க. ரொம்ப நாள் கனவு உங்களுக்கு நிறைவேற போகுதுங்க. அடுத்தபடி இந்த கடன் சார்ந்த சில விஷயங்கள், ஓகேங்க, ரொம்ப நாளாக வந்து இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குது, வாங்கின இடத்துல என்னால் சரியாக கட்டவே முடியல, ஃபினான்ஷியல் லெவலில் எனக்கு வந்து ரொம்ப வந்து பேக்கில் போயிட்டுருக்குறேங்க, ரொம்ப பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல ஒரு தருணமாக இருக்க போது. அட்லீஸ்ட் ஒரு பார்ட் ஆஃப் கடனை வந்து அடைக்கக்கூடிய அளவுக்கு யோகம் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு நட்பு ரீதியாகவோ இல்லை உறவினர் மத்தியிலையோ இல்லை வங்கி சார்ந்த சில விஷயங்கள் மூலமாகவோ உங்களுக்கு ஒரு யோகம் வரப்போகுதுங்க. அந்த யோகத்தில் ஒரு பணத்தை எடுத்து இன்னொரு கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் கொடுக்க போகுதுங்க. ஸோ உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், ஸோ உடல் ரீதியாக இருக்கக்கூடிய தொந்தரவுகள், ரொம்ப நாளாக வந்து இந்த உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் ரொம்ப பிரச்சனை அதிகமாகவே கொடுத்துட்ருக்குங்க. இந்த ஆரோக்கியம் சார்ந்த சில விஷயங்களில் வந்து எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல தருணமாக இருக்க போது. இருந்தாலுமே இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல தருணங்க. உங்களுக்கு உடலில் என்ன பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரியக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள், உடலில் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். ஏன்னா வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கான சூழ்நிலை, மருத்துவ செலவுகள் செய்வதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்க போகுதுங்க. அடுத்ததாக இந்த கல்வி சார்ந்த முன்னேற்றங்கள், கல்வியில் இருந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்களா, நல்ல எஜுகேஷன் வந்து பசங்களோட எஜுகேஷன் முடிச்சுட்டு அடுத்த ஹையர் ஸ்டடீஸ் படிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜென்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றமும், கல்விக்கு நல்ல ஒரு முயற்சி, அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொடுக்குங்க. அதே போல் வெளிநாட்டுக்கு சென்று கல்வி படிக்கக்கூடிய அளவுக்கு யோக காலமாக இந்த குரு பயிற்சி காலம் கண்டிப்பாக இருக்க போதுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு இருக்கா அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுட்டு அதற்குண்டால் போட்டு சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.